சர்ச் உங்க பேர்ல இருக்கா? பட்டா உங்க பேர்ல இருக்கா? கோயில் பேர்ல இருக்கா? சர்ச் உங்க பேர்ல இருக்கா? கோயில் யாரு பேர்ல இல்ல? எல்லா மக்களோட உரிமை இருக்கு. படுக்கிறவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்ப நான் 10,000 பேருக்கு கொண்டு இங்க தர்ணா பண்ண என்ன பண்ணுவீங்க? 10,000 பேருக்கு கொண்டு தர்ணா பண்ண என்ன பண்ணுவீங்க? 10,000 பேருக்கு கூட்டம் நீங்க தர்ணா பண்ண என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்க பேர்ல சர்ச் இருக்கா? உங்க பேர்ல சர்ச் இருக்கா? என்ன நடந்துட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சியில? இத்தனை அக்கிரம அடிச்சாட்டியும் கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த திமுக காரர்கள் ரவுடிகளுடைய அட்டூழியம்ங்கிறது இப்ப சமீபத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையில கொஞ்ச நாளைக்கு முன்னால பனிமயா மாதா கோயிலுக்கு போயிட்டு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அந்த சர்ச்சோட வளாகம், அங்க இருக்கிற ஒரு மன அமைதி, அங்க கிடைக்கிற மன அமைதின்னு சொல்லி கேண்டில் பத்த வச்சுட்டு அங்க இருக்கிற ஃபாதர்கிட்ட பேசிட்டு, ஃபாதர் ரொம்ப அழகா பேசினாரு, பிளஸ் பண்ணாருன்னு சொல்லி ஸ்லாகிச்சு எங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இப்ப இன்னைக்கு பாத யாத்திரை முடிஞ்சோன்னா அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு தர்மபுரியில இருக்கிற ஒரு மாதா கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணணும்னு ஆசைப்பட்டு போயிருக்கிறாரு. ஒரு கேண்டெல்லாம் வாங்கிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணணும்னு போயிருக்காரு. அத்தனை திமுக ரவுடிகள் ஒண்ணு சேர்ந்துட்டு அவர் சர்ச்சுக்கு போகவே கூடாது, போகவே விட மாட்டோம், நடக்கிறத பாத்துக்கலாம் நீ ஆனா அவ்வளவு ரவுடிசம் பண்ணி கடைசி வரைக்கும் சர்ச்சுக்கு போகாம ஒரு மனுஷனை தடுத்து நிறுத்திருக்கீங்க. இது புரியல. ஒரு இறை நம்பிக்கை, இறைவன் கிட்ட விளையாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு பயம் கிடையாதா? மணலை திருறீங்க, இயற்கையை சீரழிக்கிறீங்க, ஆறு குளங்களை எல்லாமே ஆக்கிரமிச்சு கட்டடம் கட்டுறீங்க. என்னதான் நீங்க பண்றீங்க? உங்களுக்கு ஒரு இறைவன் நம்பிக்கை கிடையாது. அதனால நீங்க கோயில்கள், எல்லா இந்து கோயில்களையும் இடிப்பீங்க. இந்துக்களுடைய அந்த சொத்துக்கள், கோயில் நிலங்களை எல்லாம் நீங்க வாயில போட்டுக்குவீங்க. சர்ச்சுக்கு போறவங்க தடுத்து நிறுத்துறீங்க. கடவுளை நம்புறவன் காட்டு மிராண்டின்னு சொல்ற ஒரு மனுஷனை கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி நீங்க. இறை நம்பிக்கை உங்களுக்கு இல்லை, விட்டுருங்க. மத்தவங்களை தடுக்கிறதுக்கு நீங்க யாருங்க? சர்ச்சுன்னா உங்களுக்கு என்ன பட்டா போட்டு வச்சிருக்கா? உங்களுடைய கேட்டாரு, உங்களுடைய சின்ன இவர் உதயநிதி கேட்டாரு, கொஞ்சம் கூட ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாம இது. அப்ப நான் கேட்கிறேன் இப்ப அவரை பத்தி, என்ன சர்ச்சுன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்தாது? ஆண்டவரை ஆராதிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. இங்க இறைவனுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் அத்தனை பேர் பாஜக இணைஞ்சு நாங்க தேச பணியாற்றிட்டு இருக்கோம். தினசரி நிறைய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய பெருமக்களும் இதுல இணைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு மிகுந்த ஆசையோ, ஆமாக்கா நான் உண்மையாலுமே நல்லது செய்யற ஒரு கட்சியோட இருக்கணும், இந்த கொள்ளையடிக்கிற குடும்ப கட்சி கூட நான் இருக்க விரும்பல, நான் தவறான பிரச்சாரங்களை நம்பிட்டேன், நான் இனிமே பாஜக தினசரி பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், இண்டிவிஜுவல் ஊழியக்காரங்க செய்யறாங்க. உங்களுக்கு என்ன, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு ஏதாவது பயம் ஆயிடுச்சா? இப்போ ஒரு ப்ரே பண்ணணும்னு நினைக்க ஒரு மனுஷனை இவ்வளவு ரவுடிசம் பண்ணி தடுத்து நிறுத்தி அனுப்பியிருக்கீங்களே, இதெல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எதை பற்றி பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கெல்லாம் இறை பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், ஆனா ஆண்டவருக்கு விரோதமா செய்யப்படுகிற ஒரு தூஷணம் மன்னிக்கப்பட மாட்டாங்குது. நீங்க பண்ணிருக்கிறது இறைவனுக்கு விரோதமாகவே செஞ்சுட்டு இருக்கிற இறை நம்பிக்கையுள்ள மக்களை எல்லாம் சம்மட்டில அடிக்கிற மாதிரியே தொடர்ந்து பண்றீங்க. அவர் அவ்வளவு தூரம் கேக்குறாரு, ஏங்க நான் சர்ச்சுக்குள்ள போக கூடாது, சர்ச் என்ன உங்களோட சர்ச்சா, நான் என்ன பட்டா போட்டு வச்சு ஒரு ப்ரே பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அவ்வளவு ரவுடிசம் பண்றீங்க. ஒரு இவ்வளவு பெரிய தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு இந்த நிலைமைனா ஒரு சாமானியர்கள் உங்களுடைய பார்வையில எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க நான் தெரியாம கேக்குறேன். இது என்ன சொல்றது அப்படிங்கறது தெரியல. இதெல்லாம் தமிழக மக்கள் பாத்துக்கிட்டே இருங்க. நான் என்ன திரும்ப சொல்றேன், சிறுபான்மை மக்களுக்கு முழுக்க ஒரு பாதுகாப்பான கட்சி அப்படிங்கறது எதுன்னு புரிஞ்சுக்காங்க. திமுகவின் பொய் ஊடகங்கள் எல்லாம் பண்றத படிச்சுட்டு கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் ஒரு சர்ச்சில் போய் ப்ரே பண்ணணுங்கிறவங்கள இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி, இதை ஒரு நாளும் இது நாங்க பாத்துக்கிட்டு இருக்கவே மாட்டோம். நிச்சயமா ஆண்டவர் இதை பாத்துட்டு ஒரு நாளும் விட மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் ஒரு நாளைக்கு 4 தடவை ப்ரே பண்ணக்கூடியவா. திமுக காரர்கள், இறை பயம் இல்லாத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், எச்சரிக்கிறேன். நான் இந்த இவ்வளவு பெரிய பாவத்தை இறைவன், நீங்க பண்ணிட்டு இருக்கிற பாவம், குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறது எல்லாத்தையும் இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்னமோ உங்களை ரவுடிசத்துல எல்லாத்தையுமே கையில் எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஊடகங்கள் சொல்ற பொய்யெல்லாம் நம்பிட்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சர்ச்ல ப்ரே பண்ண விட மாட்டேன் ரவுடிசம் பண்ற அளவுக்கு அது இவ்வளவு பெரிய மாநில தலைவரை நீங்க பண்றீங்கன்னா இது எங்க போய் முடியும்னு நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா தெரியல. இது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு கோபத்தை, உக்கிரத்தை நீங்க கிளப்பி விட்டுருக்கீங்க. ஆண்டவர் இதை ஒரு நாளும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நான் இது இன்னைக்கு நான் பதிவு செஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க.